ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை, திங்கள் வாலிபர் ஐக்கியம், செவ்வாய் மற்றும் வியாழன் அதிகாலை ஜெபம், புதன்கிழமைகளில் வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமைகள் வேத படிப்பு மற்றும் சனிக்கிழமைகளில் வாலிபர் ஊழியர் மற்றும் சபைக்கான உபவாச கூட்டங்கள். நேரம் மட்டும் கர்த்தாவே, ஆராதனையிலே துதியிலே கர்த்தாவே பிரியப்பட்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து கர்த்தாவே உங்களை நம்பியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறவன் சுவாமி உங்களை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உங்களோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து வர வாங்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையான தேவன் மாம்சம் ஆகினது போல கர்த்தாவே இன்றைய நாளில் உங்களோட வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வசனம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை கர்த்தாவே, யாருடன் இந்த வசனம் பேசப்படுகிறது என்பதிலே இருக்கிறது என்பதை அவரை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்கள் சிலுவை நிழலிலே என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோட வார்த்தைகளை சொல்ல, வேதத்திலிருந்து உங்களோட வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல பரிசுத்தாவியானவர் முழு பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட வார்த்தையானது அக்கினியை போலவும் கண்மலையை பிளக்கிற சமட்டியை போலவும் இருக்கிறது என்று சொன்னீங்க சுவாமி. எந்தெந்த இடங்களிலே சுவாமி கண்மலையாக இருக்கிறதோ, எங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறதோ சுவாமி, உங்களோட வார்த்தையானது உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களை உருமாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலே தேவரைக்கான முழு கட்டுப்பாடையும் எடுத்துக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே அடியாளை மறைத்து தேவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை ஜெபம் பெற்றேன் நல்ல பிதாவே. 6 மாசங்களே நாங்கள் கடந்து விட்டோம். 7வது மாசத்துக்குள்ளே வருஷத்தினுடைய அரைவாசி காலத்துக்குள்ளே நாங்கள் போய்விட்டு அடுத்த அரைவாசி காலத்துக்குள்ளே நாங்கள் இப்போது கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6 மாதங்களிலும் எங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் மன மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மன மகிழ்ச்சிக்கான அநேக பிரசங்கங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, அந்த வாக்கு தத்தத்தின்படி நான் எருசலேமின் மேல் களி கொண்டு என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. 6 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் எருசலேமிலே கேட்கப்படுகிறதாக நானும் எழுதுகிறேன். சிலவளை நீங்களும் உணர்ந்திருக்கலாம். ஏன் இந்த அழுகையின் சத்தமும், ஏன் இந்த கூக்குரலின் சத்தமும், ஏன் எங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை இன்னுமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிற ஒரு காரியம் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அகத்தின் அழகு முகத்தில தான் தெரியும். சோகம் இருந்தாலும் அது முகத்துல தான் காட்டி கொடுக்கும், சந்தோஷம் இருந்தாலும் முகத்துல தான் காட்டி கொடுக்கும். ஆகவே இந்த சந்தோஷம் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்க தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷம், இந்த மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது எங்களுக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது, எந்த தொடர்பிலிருந்து அது வருகிறது என்றதை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக வழிநடத்துவதாக. நாங்கள் மன மகிழ்ச்சி என்று சொல்லும் போது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உள்ள ஒரு நபரோடு தொடர்பு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உள்ளவரை நான் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய மன மகிழ்ச்சி, அவர்கிட்ட இருக்கிற இயல்புகள், அவர் சந்தோஷப்படுகிற காரியங்கள் எனக்குள்ளே கிரிய செய்யும், அல்லது போவிருக்க பண்ணும், அல்லது இன்ஃபுளுன்ஸை கொண்டு வரும் என்று சொல்லுவார்கள். எனக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது என்றதிலேதான் முக்கியம் இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், மன மகிழ்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிற காரியம் நிரந்தரமாகவே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இது அப்பப்ப வந்துட்டு போகும்னு சொன்னால் அதுக்கு பேர் மன மகிழ்ச்சி அல்ல. அது அப்பப்ப வந்துட்டு போகிற காரியம். மன மகிழ்ச்சி உள்ளே இருக்க வேண்டும் சொன்னால் எனக்கு மன மகிழ்ச்சியோட
சாதாரணமாக சொல்லுவோம், எனக்கு ஒரு துக்கமுள்ள ஒரு நபரோடு தான் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, அல்லது ஒரு கீழ்ப்படியாமை உள்ளவரோடு, அல்லது ஒரு பொறாமை உள்ளவரோடு. இதற்கு எதிர்மாறான காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவரோடு, அன்புள்ளவரோடு, பொறுமை உள்ளவரோடு, கீழ்ப்படி உள்ளவரோடு, எவரோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதோ அந்த இயல்பு எனக்குள்ளே வர பார்க்கும். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே பெருமையாக பேசுவதுதான் பழக்கமா இருந்தால் நாளடைவிலே என்ற மண்டைக்குள்ளே ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கும். எடுத்துக்கலாம், அவன் தன்னை பற்றியே பெருசா பேசிக்கொண்டு, நான் மட்டும் என்ன மோடையன் மாதிரி தாழ்மையா பேசுகிறேன், இல்லை அவர் மாதிரி நானும் பேச பழகிக்கொள்கிறேன். அப்படியாக சந்தோஷம் உள்ளவரோடு சேர்ந்தால் எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற, எனக்கு துக்கம் இருந்தாலும் கூட எவ்வளவு துன்பத்திலும் இந்த ஆள் என்ன சிரிச்சு கொண்டிருக்குது, எவ்வளவு துன்பத்திலும் இந்த ஆள் நல்ல வார்த்தைகளை சொல்லுது, பாசிட்டிவான காரியங்களை சொல்லுது, அப்ப என்னாலும் இருக்க முடியும். அப்ப அந்த காரியம் எனக்குள்ளே கிரியை செய்யும். ஆகவே இங்க முக்கியமான காரியம் என்ன சொன்னால், எனக்கு யாரோடு தொடர்பு. இங்கே நாங்கள் இயேசுவை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுக்கு என்ன மாதிரியான தன்மைகள் உண்டு. இயேசுவானவர் அன்பானவர், பொறுமையானவர், கீழ்ப்படி உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், எல்லாமே கர்த்தருக்குள்ளே இருந்தது. அப்ப அவரோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குமானால் அந்த காரியங்கள் எனக்குள்ளேயும் கோவிக்கப்படும், அந்த காரியங்களும் எனக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரும். ஆகவே இயேசுவோடு எங்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். அநேகமாக ஜெபத்தை குறித்து நாங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அநேக காரியங்களை தெரியும். சில வேளைகளிலே இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட கர்த்தர் தாமே திரும்பவுமாக தன்னோட இருக்கிற தொடர்பை பலப்படுத்தும்படியாக இன்றைய நாளிலே பேசுவதாக. நாங்கள் தொடர்புக்கு வந்து அந்த நாட்களிலே அல்லது இப்போது டெக்னாலஜி கூடின நாட்கள், தொடர்பு என்று சொல்வது ஒரு கம்யூனிகேஷன். என்ன, ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளோடு என்ன விதத்திலே, அந்த நாட்களிலே தபால் மாத்திரம், போஸ்ட் மாத்திரம் இருந்தது, கடிதம் மாத்திரம் இருந்தது, அதுக்கு பிறகு டெலிபோன்கள் இருந்தது. இப்போது எக்கச்சக்கமான தொடர்பு நிலைகள் வந்துவிட்டது இல்லையா. இமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, சாட்டிங் இருக்குது, SMS இருக்குது. அப்ப ஒரு நபரோடு தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம். இயேசுவோடு தொடர்பு கொள்வதற்கு என்ன காரியம் இருக்கிறது? ஜெபம். ஜெபம் தான் எங்களுக்கு இயேசுவோடு தொடர்பு கொள்ள வைக்கிறது. ஜெபம் என்று சொல்லப்படுகிறது அங்கே ஒரு தொடர்பு சாதனமாக, அவரோட கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய விதமாக, அவரோட பேசக்கூடியதாக, அவரோட கலந்துரையாடக்கூடியதாக எங்களுக்கு தரப்பட்ட காரியம் ஜெபமாக இருக்கிறது. ஆகவே இயேசு இங்கே இருந்த நாட்களிலே தன்னோடு எப்படியாக நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்தார். ஜெபத்தை குறித்து இதுதான் ஜெபம் என்று இயேசு சொல்லவில்லை. நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது, இது ஒரு மாடல். இப்ப நாங்கள் சில வேளையில சாரியோ காரோ அல்லது ஏதாவது நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதுக்கு ஒரு மாடல் கொடுக்கிறோம். இது இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் இதுதான் நாங்கள் போடுற ஒரு டிசைன். அது மாதிரியாக தேவன் இயேசுவும் கூட தன்னோடு நாங்கள் பரலோக பிதாவோடு நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மாடலை எங்களுக்கு செய்து தந்தார். மத்தேயு 6:9 வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஜெபத்திலே 6 படிகளை கர்த்தர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். எங்களுடைய ஜெபம், எங்களுடைய தொடர்பு, இயேசுவோடு இருக்க வேண்டிய கம்யூனிகேஷன் விதம் 6 படிகளிலே இங்கே இயேசு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நாங்கள் தேவனோடு கதைக்க போகும் பொழுது எந்த விதத்திலே நாங்கள் கதைக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமான்னு சொன்னால், அதாவது கிறிஸ்தவத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வோமானால்,
கிறிஸ்தவம் ஒரு பிராக்டிக்கல் லைஃபான ஒரு வேதாகமம். ஏன்னு சொன்னால் தேவன் எங்களை உலகத்துலதான் விட்டார். உலகம் மனுஷர்களோடு, உலக ஜனங்களோடு, உலக உபத்திரவங்களோடு, உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் எல்லாத்தோடும் தான் எங்களை வாழ விட்டுட்டு போயிருக்கிறார். இதை ஆண்டு அரசாண்டு உங்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிராக்டிக்கலாக நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், எல்லாவற்றையும் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையோட ஒப்பிட்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் வேதத்தையும். நான் ஒரு தாயாக இருக்கிறேன், நீங்க தகப்பன்மார் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க. என்னுடைய அப்பாவோடு நான் எப்படி கரைக்கலாம்? என்னுடைய அப்பாவோடு போய் நான் கண்ட மாதிரி நான் காலையில எழுப்பினோடனே டேடா நான் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு 2 பேரை அனுப்பி விடுங்கள், என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க, இப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய தகப்பனோடு எனக்கு ஒரு வல்லமை உள்ள அப்பா இருக்கிறாராக இருந்தால், எனக்கு அரசன் தான் என்னுடைய தகப்பனாக இருக்கிறாருன்னு சொன்னால், நான் அதுக்குரிய விதமாகத்தான் அங்கே கதைக்க வேண்டும், அங்கே பேச வேண்டும், அங்கே காரியத்தை கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவரோடு நாங்கள் பேசும்போது மாத்திரம் துணிகரமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஜெபம் என்று சொல்லப்படுகிறது தேவனோடு பேசுவது, தேவனோடு கதைப்பது. எங்களுக்கு தேவையான இங்கே 6 படிகளை கற்க சொல்லி தந்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதை இலவாக பார்த்துவிட்டு நாங்கள் மீதியான காரியங்கள் போகலாம். முதலாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது முதலாவது காரியம். அப்பாவை பிரியப்படுத்துவது முதலாவது காரியம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடத்துல ஒரு காரியம் கேட்கும் பொழுது, எனக்கு இன்னைக்கு ஒரு ஐபேட் வாங்கிட்டாங்களா என்று கேட்டா யாரு தகப்பன் கொடுப்பீங்க, யாரு அம்மா கொடுப்பீங்க? கேட்க மாட்டீங்க. நான் செய்ய மாட்டேன். எனக்கு விருப்பம் என் பிள்ளை என்ன ப்ளீஸ் பண்ணணும், என் பிள்ளை என்ன மிஸ்க பண்ணணும், என் பிள்ளை வந்து என்னையே ஆமா அப்படி இப்படியான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரம் காரியம் செய்து வடிவா கேட்கும் பொழுது அங்கே காரியம் நடக்கிறது. இதுதான் என்னுடைய தகப்பன். இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டு அரசாண்டு ஒரு வார்த்தையினாலே படைத்த ஒரு வல்லமை உள்ள தேவனிடத்துல போய் நான் உடனடியாக பேச முடியாது, நான் நினைத்த மாதிரி. ஏன்னு சொன்னால் கிருபை இருக்கிறபடியா நாங்கள் எல்லாவற்றையும் உதாசீனமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, தேவனை நாங்கள் துதிப்பது. எங்களுடைய ஜெபத்துக்கு முன்பாக, எங்களுடைய பேச்சுக்கு முன்பாக, ஜெபம் என்று சொல்லும் போது நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரோடு பேசும் முன்பதாக, ஆண்டவரோடு ஒரு தொடர்பு செய்யும் முன்பதாக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என்றால் அவரை துதிக்கிறது, அவரை அவரை ஸ்தோத்திர பலி செய்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமைப்படுத்துகிற வேளையில, தேவனை ஸ்தோத்திரிக்கிற நேரில தேவனுடைய இதே எங்களை போலதான். நாங்க சாதாரணமான அம்மா அப்பா மாதிரி பிள்ளைகள் 2 தரம் கேட்டு 3ஆம் தரம் அழும் பொழுது நாங்கள் உருகி விடுகிறோம். அப்படியாக தேவனும் எங்களை ஸ்தோத்திர பலியிலே மனது உருகுவார். அதுக்கு பிறகு ஆண்டவர் இதை வடிவாக எங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸாகத்தான் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி எல்லாம் செய்து கொண்டு வாங்கோ, அப்ப என்னோட பேசுறதுக்கு இலகுவாக இருக்கும், அப்பொழுது உங்களோட இருதயத்திலே மன மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்க விளங்குகிற ஒரு காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது. அப்ப அதுல அர்த்தம் சொன்னா, ஆண்டவருடைய சித்தம் இங்க பூமியில செய்யப்படுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் இல்லை, அதுபடியா நாங்கள் அதை வாஞ்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். பரலோகத்துல ஆண்டவருடைய திட்டம் நடைபெறுகிறபடியால் தான் அங்கே அழுகை இல்லை, துன்பம் இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை, கடன் இல்லை, விசா பிரச்சனை இல்லை, அங்க ஒன்றும் இல்லை. என்ன சொன்னா நாங்க தேவனுடைய சித்தம் அங்கே நடக்கிறது. பூலோகத்துல என்ன நடக்கிறது, எங்களுடைய சித்தமும் நடக்கிறது, தேவனுடைய சித்தமும் நடக்கிறது. 2ம் மாறி மாறி நடக்கிறபடியா தான் இங்க பிரச்சனை வரும். தேவனுடைய சித்தத்துக்கு எங்களுக்கு விருப்பமான நேரம் விட்டு கொடுக்கிறோம், விருப்பம் இல்லாத நேரம் விட்டு கொடுக்காம இருக்கிறோம். அதனாலே பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தை கேளுங்க. 2வது, உங்களுடைய ஜெபத்திலே என்னுடைய சித்தத்தை, என்னோட கலைக்கும் போது என்னுடைய சித்தத்தை கேளுங்க, அவருடைய ராஜ்யத்தை கேளுங்க, அப்போது காரியங்கள் இலகுவாக இருக்கும் என்று கற்றுத் தருகிறார். 3வதாக சொல்லுகிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இங்கே நாங்கள் 2 காரியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரமும் சரீரத்துக்குரிய ஆகாரம். எங்களுக்கு தெரியும், ஆகாரம் இல்லாட்டி எங்களுக்கு டயபெட்டிக் ஆட்களுக்கு தெரியும், பிரஷர் ஆட்களுக்கு தெரியும், உடல்ல தண்ணி குறைந்தால் பிரஷர் குறைந்து விடும், சுகர் கூடினால் நடுக்கம் உண்டாகும், சுகர் குறைந்தால் நடுக்கம் உண்டாகும். அப்ப சரியான ஆகாரம் உங்களுடைய நோபலான சரீரத்துக்கு தேவை. அதுபோல தேவனுடைய வார்த்தை ஆகிய அந்த உணவும்
அன்றன்று நாளைக்கு எங்களுக்கு அந்தந்த அளவுக்கு போஷன் தேவை. அது இல்லாவிட்டால் நடுக்கம் உண்டாகும், அது இல்லாவிட்டால் பிரஷர் கூடும், அது இல்லாவிட்டால் பிரஷர் குறையும், அது இல்லாவிட்டால் கார் அடிபட பார்க்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன சொன்னால் அன்றைய நாளுக்குரிய எங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆகாரம் எங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கும். ஆகவே தேவன் விரும்புகிறது அன்றன்ற நாளைக்கு, நாளைய நாளுக்கு வேணா அன்றைக்குரிய ஆகாரத்தை, இன்றைக்கு நான் உன்னோடு நடக்க, இன்றைக்கு நான் சரீரத்திலேயும் தான். ஆகாரம் இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு போஷிக்கிற தேவன், திமிங்கலத்துக்கே சாப்பாடு உண்டாக்குகிற தேவன். அப்ப எங்களுக்கு சாப்பாடு தராமல் விட மாட்டார். ஆகவே ஏழைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரீரத்துக்குரிய ஆகாரமும் ஆவிக்குரிய ஆகாரமும் அன்றைய நாளில் நாங்கள் அசைக்கப்படாத படிக்கு ஆகாரத்தை அந்த இடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு தருகிறார். நாலாவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் உண்மையா ஒரு மூஷம் தான ஒரு ஆள். ஒரு இதுல பார்த்துக்கொண்டால் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப அதுல இருக்கிற ஒரு இந்த ஆழத்தை நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் நினைக்கிற நாங்க மன்னிக்கிறோம், நீங்க மன்னிக்கிறீங்கடா அப்பா, அது வழியா நானும் மன்னிச்சுதான் ஆகணும் என்றுதான் ஆண்டவர் ஒரு கோடு போடுறாரு எங்களுக்கு. ஏன்னா சொன்னா அப்ப நாங்க நினைக்கிறேன்னு சொன்னா ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னியும் மன்னியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர் நாங்களும் சொல்லி வச்சுக்கிறேன், நீங்க மன்னிச்சதான் நான் மன்னிப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள், நீங்கள் மன்னிப்பிலே உயர்ந்தவர்கள், என்னை விட மன்னிக்கிறது பயப்படுங்க. நீங்கள் உங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீங்க மன்னிச்சால் நானும் உங்களுக்கு மன்னிப்பேன். அப்ப எங்களுக்கு மன்னிப்பு தேவை, ஆண்டோட மன்னிப்பு தேவை. ஆண்டோட மன்னிப்பு இல்லாம துணிகரத்துல எங்களோட வாழ்க்கையை போனோம்னு சொன்னா நாங்கள் சீரழிந்து போய்விடுவோம். ஆகவே எனக்கு யாருக்கு நாம் மன்னிக்க வேண்டும், யாருக்கு நாம் கடனாளி, அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பிறகு பார்க்கிறோம். ஐந்தாவதாக, எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொண்டோம். சோதனைகள் என்ன? எங்களுக்கு நாளாந்தம் சோதனைகள் வருகிறது. எங்கெங்கு போகக்கூடாதோ, எங்கெங்கு பார்க்க கூடாதோ, எங்கெங்கு தொடக்கூடாதோ, எங்கெங்கு நிற்க கூடாதோ, எங்கெல்லாம் நாங்கள் பேசக்கூடாதோ, இதெல்லாம் உங்களை சோதனையான காரியங்கள், ஒரு நாளை வருகிற காரியங்கள். இந்த காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படியாக அன்றைய நாளுக்குரிய காரியத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியாக ஆண்டவர் கேட்டு தருகிறார். அடுத்தது ஆறாவதாக அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே ஆமென் என்பதாகும். இது ஒரு மாடல். அப்ப இந்த 6 காரியங்களும் ஆண்டவரோடு பேச போகும் பொழுது ஆண்டவரை நாங்கள் துதித்து முடிக்கும் பொழுதும் ஆண்டவரை துதித்து தான் முடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் முழுதும் உங்களோட கருத்துக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி, இது ஒரு மாடல், இது ஒரு ஒரு காரியமாக இருக்கிறது. இது அநேக சபைகளிலே இதை ஒரு ஜெபமாக செய்கிறார்கள். பரலோகத்திற்கிறவங்க பிதாவே நாமம், இது ஜெபம் அல்ல, இது ஜெபத்தினுடைய மாதிரி. இந்த எங்களுடைய ஆண்டவரோடு இருக்கிறவங்களுடைய தொடர்பு இந்த இவ்வளவு கேட்டகரியையும் அடங்கினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு எங்களுக்கு சொல்லி தந்தார், நாங்கள் எப்படியாக அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இது ஒரு மாடல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு இருக்கும் பொழுது தன்னோடு எப்படியாக நீங்கள் கதைத்தால், நீங்கள் என்னோடு எப்படியாக தொடர்பு கொண்டால் நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியும் கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஜெபம் என்று சொல்லுகிற வேளையிலே ஈஸியாக அதை செய்து விடுகிறோம். நானும் தான் நீங்களும் தான். ஏன்னு சொன்னால் காலையில வலிக்கிற பொழுது கத்தாவை பாதுகாத்துக் கொள்ளும், இன்றைக்கும் உலகத்துக்கு நாளைய காரியம் மூடிக்கொள்ளும், பிள்ளையிலே ஆசிரியரையும் வீட்டு ஆசிரியரையும் போவதையிலே ஆசிரியரையும் நமக்குள்ளே ஆமே முடிச்சுட்டு போயிருக்கிறோம். இப்படியான காரியத்தை செய்ததால இதால நான் இயேசுவோட கதைத்தேனா, இப்படி செய்ததால இயேசு எனக்கு பாதுகாப்பு தருகிறாரா என்றது நான் யோசிக்கிறது இல்லை. ஏனென்றா சில வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தரை நாங்கள் ஒரு ஒப்பாஸ் மஷின் அல்லது டிஷ் வாஷராக அல்லது ஒரு எங்களுடைய உடுப்பு கழுவுற மிஷினாக வச்சுக்கிறோம்னா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பட்டன் அமர்த்தி போட்டு போனா நாங்கள் வீட்டை வரலையும் கழுவி எல்லாம் சில வேளை காயம் வைத்து இருக்கிறது. அப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஒரு கண் போட்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் நின்ற வாக்குல நின்றுட்டு ஜெபிச்சு போட்டு போகிறோம். நான் கதைத்ததை ஆண்டவர் கேட்டாரா, கேட்டு எனக்கு அதுக்கு மறுபடி தந்தாரா, இதுதான் முக்கியம். தொடர்பு இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு ஆளோடு கதைக்கிறேன்னு சொன்னா நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். நானே கழிச்சு கொண்டிருக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் வரலன்னு சொன்னா அது ஒன் வே கம்யூனிகேஷன். ஏன்னா அதுக்காக நாங்கள் கம்யூனிகேட் பண்றது இல்லை.
இப்ப இன்னொரு ஆளுடைய நட்பு, இன்னொரு ஆளுடைய அன்பு, நான் கேட்டுக்கொண்ட மனு அவர்கிட்ட இருந்து எனக்கு திரும்ப வருகிறதான்றது எனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் இங்க சொல்லித் தருகிறார். எப்படியான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் என்னோடு எப்படியாக கதைத்தால் நான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லி. யோவான் 15வது அதிகாரம், இங்க 4 படியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது ரெண்டும் நடக்கணும். நான் இயேசுவிலையும் இயேசு என்னிலையும் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்காத காரியங்களும் உண்டு, அப்பப்ப நின்றுட்டு அப்பப்ப போகிற காரியங்களும் உண்டு. நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா பெர்மனன்ட். நாட்டுனதுதான். 150 வருஷம் மரம் என்று சொல்லுவார்கள், 150-100 வருஷ கட்டிடம் என்று சொல்வார்கள். அது போட்டால் போட்டதுதான், அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே இங்கே ஆண்டவர் எங்களிடத்தில் விரும்புகிறது என்ன சொன்னா, அது அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்பதான் ஆண்டவர் எங்களோடு பேசுறதுக்குரிய மறுமொழி எங்களுக்கு கிடைக்கும். அல்லது நான் தனியா கதைத்துட்டு போறதாகத்தான் இருக்கும். ஆண்டவர் எங்கள்கிட்ட விரும்புறது நான் அவரை சார்ந்திருக்க வேண்டும். இப்போது நாங்கள் பாட்டு படித்தோம். எனக்காய் கருதுவார், என்னை நேசிப்பார், போஷிப்பார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அப்ப ஆண்டவர்ல நான் நிலைச்சிருக்கிறேன்னா, ஆண்டவர் இதை நான் நம்புறேன்னா, ஆண்டவரோட வார்த்தை எனக்குள்ள இருக்குதா என்று சொன்னா கற்று சொல்லிருக்கிறார். என்னால் எல்லாம் கூடும், உங்களால் ஒன்றும் கூடாது. நான் மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும் என்கிறார். அப்ப ஏன் நாங்க ஆண்டவரை நிலைச்சிருக்கிறத, ஆண்டவரோடே போட்ட அந்த அஸ்திவாரம், போட்ட அந்த ரட்சிப்பு, இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, என்ன சொல்லி ஏற்றுக்கொண்டோமோ, எப்படியாக ஆண்டவரோட நிலைத்திருப்போம் என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் கொடுத்தோமோ அதிலே நாங்கள் நிலைச்சிருக்கிறோம் இல்லை என்று சொல்லித்தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்படியாக நாங்கள் நிலைத்திருப்போமானால் நீங்க கேட்கறத நாங்கள் மொழி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எதிரே அடுத்த மறுமொழி நீங்க கேட்பீங்க, நான் தரமாட்டேன். ஆக இது நாங்கள் மறந்து போறது உண்டு. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர் தந்து கொண்டுதான் இருப்பார் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது கிருபை. அந்த கிருபை எப்ப போகுமோ எங்களுக்கு தெரியாது. ஆகவே 2வது காரியத்தை பார்த்தோம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இந்த ஆண்டவர் சொல்லுற நீங்க கேட்க இல்லையா சொல்லு. ஆனா நாங்க சொல்லுறோம், நாங்க ஜெபிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். எந்த நாளும் நாங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒன்று இங்கே துக்கமா சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் விரும்புறது நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால்தான் என்னுடைய வாக்குத்தத்தமும் சொல்லுகிறது, நான் எருசலேமின் மேல் நான் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆண்டவர் எங்களோடு மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புறதெல்லாம் நான் அழுவதற்காக இல்லை, அதற்காக நான் ரசிக்கப்படவும் இல்லை, அதற்காக இத்தனையோ 1000 ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ளவும் இல்லை. நானும் நீங்களும் அவரோடு கூட அவர் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிதாக்கு விருப்பம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு மூலமாக தன்னிடத்தில் வருவதுதான் பிதாவானவருக்கும் விருப்பம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு என்னுடைய பிதாவின் மூலமாக கொடுப்பேன் என்றும் ஒரு வசனம் இருக்கு. முதல் வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என் நாமத்தின் நிமித்தம். அதற்கு முதல் உள்ள வசனம் சொல்லப்படுகிறது. பிதாவானவருக்கு விருப்பம் குமாரனை நாங்கள் மகிமைப்படுத்துவது, இயேசுவை நாங்கள் தங்கி இருப்பதும், இயேசுவின் மூலமாக இயேசுவினுடைய நாமத்திலே நாங்கள் அவரோடு கதைப்பதை இயேசு விரும்புகிறார். ஜெபம் என்று சொல்லும் போது நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன், இயேசுவோடு கதைப்பதை இயேசு விரும்புகிறார். அவருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எந்த காரியங்களையும் கேட்டுக்கொண்டு அவருடைய மன மகிழ்ச்சிக்குள்ளே நாங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம்.
கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, இங்கே கவனமா பாத்தீங்க, அவருடைய கற்பனையை கைக்கொண்டு அல்ல, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இங்கே கற்பனைகள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு நியாயமான கற்பனைகள் தெரியும், 10 கட்டளைகள் தெரியும், நியாய பிரமாணங்கள் தெரியும், கட்டளைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்களுக்கு விருப்பமான கட்டளைகளைத்தான் நாங்கள் கடைபிடிப்பது உண்டு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, அப்படியான காரியங்கள் எல்லாம் லேசா விட்டுறலாம். பொய் சொல்லாதிருப்பாயாக, களவெடுக்காதிருப்பாயாக, என்ன பிறனுக்கு காரியம் செய்யாதிருப்பாயாக, இப்படியான நியாய பிரமாணத்துல இன்னும் அதிக காரியங்கள் இருக்கிறது. இங்கே ரோமர் 2 சொல்லப்படுகிறது, ரோமர் 2:13 சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணங்களை கேட்கிறதால மாத்திரம் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக்கப்பட மாட்டீர்கள், நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதுனாலே செய்கிறதுனாலே தான் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நியாய பிரமாணம் என்பது என்ன? நியாய பிரமாணம் என்பது ரோமர் 13:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதை நாங்கள் பார்த்தோம், ஜெபத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. யாரு கடனாளி? நியாய பிரமாணத்துல யாரு கடனாளி? ரோமர் 13:8-9-10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கும் பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். திரும்பமாக சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னால், ஜெபத்திலே கர்த்தர் எங்களுக்கு காட்டி தருகிறார், நீங்கள் உங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கணும், நாங்க எங்களோட கடனாளிக்கு நாங்க மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மன்னிங்க. இப்ப கடனாளி எங்களுக்கு ஆறு, பிறனை அன்பு செய்கிற கடனே அல்லாமல் வேற எங்களுக்கு கடன் அல்ல. பிறனிடத்துல அன்பு கூறுகிறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடன். நியாயப்பிரமாணம் சொல்லுறது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்களாக இருந்து ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்பட மாட்டோம், நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்களாக. அப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, பிளா 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 கணக்க காரியங்கள் இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் இவ்வளவும் ஒன்றே ஒரு நியாயப்பிரமாணத்திலே முடிகிறது, நீ பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும். அப்ப இந்த காரியத்தை நாங்கள் செய்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அப்ப கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நீதிமான்களாக அங்க நிப்பாட்டப்படுகிறோம். இங்க உன்னிடத்திலே நீ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அது எப்படி என்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும்? எப்படி நான் என்னை அன்பு கூறுகிறது? எப்படி நான் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற முடியும்? பிறனிடத்திலே என்னை அன்பு கூர்ந்தாதான் நான் பிறனிடத்திலே அன்பு கூற முடியும். எப்படி என்னை நான் அன்பு கூறுகிறது? இங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யோசித்தால் பார்த்தால், எனக்கு யாரும் எனக்கு போய் சொல்றது எனக்கு பிடிக்காது இல்லையா? யாரும் எனக்கு என்னிடத்துல களவெடுக்கிறது எனக்கு பிடிக்காது, என்னுடையதை இச்சிக்கிறது பிடிக்காது, எனக்கு என்னுடைய காரியங்கள் வேசித்தனமாக மாறுகிறது எனக்கு பிடிக்காது. அப்ப இது நிமித்தமாகத்தான் எனக்கு பிடிக்காத எல்லாம் நான் என்னை நேசிக்கிறேன். அப்ப எனக்கு பிடிக்காத எல்லாம் நான் எப்படி மற்றவருக்கு செய்ய முடியும்? அதான் இதனுடைய கருத்து. நீ உன்னை நேசிக்கிறது போல, ஏன்னு சொன்னால் இந்த இவ்வளவு காரியம் நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கொலை செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை,
களவு செய்வது விருப்பம் இல்லை, எனக்கு யாரும் பொய்ச்சாட்சி சொல்லுறது விருப்பம் இல்லை, என்னைய பற்றி ஆக்கள் புறங்கூறுறது எனக்கு விருப்பம் இல்லை, என்னைய பற்றி பின்னால போயிருந்து அவதூறு கலைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப இப்படியாக எனக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மற்றவனுக்கும் செய்யக்கூடாது. இதைத்தான் மற்றவனும் விரும்புவான், அவருக்கும் அதில் பிடிக்காது. ஆகவே இதுதான் நான் என்னை நேசிக்கிறது போல பிறனை நான் நேசிக்க வேண்டும். அப்போது நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். ஏன்னு சொன்னால் பிறனை நேசிக்காதவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால 1 யோவான். ஆகவே நாங்கள் தேவனோடு கதைக்கும் போது அவருடைய கற்பனைகளை நாங்கள் கற்கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்தால், நாங்கள் கேட்கிறது எதுவோ, நாங்கள் அவரோடு கதைக்கிறது எதுவோ, நாங்கள் அவர்கிட்ட ஜபிக்கிறது எதுவோ, அப்பதான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாங்கள் இதுகளெல்லாம் செய்யாம நான் நின்ற நில்வையிலேயே நின்று என்னுடைய துணிகரத்திலேயே நான் பேசுவேனே ஆனால் மனமகிழ்ச்சியும் கிடைக்காது. தேவனிடத்திலிருந்து வருகிற விடையும் சில வேளைகளில் பயங்கரமாக இருக்கும், அல்லது விடை வராமலும் விடலாம். ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், மனமகிழ்ச்சிக்காக நாங்கள் இந்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, கற்பனைகளை கை கொண்டு தேவனோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, 2 காரியங்கள் இங்கே நடக்கிறது. இங்கே ஆண்டவருடைய சித்தமும் விசுவாசமும் கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுதுதான் எங்களுக்கு காரியங்கள் வாய்க்கிறது. வாய்க்கிற காரியங்கள் சரியாகவும் இருக்கும். அநேக சந்தர்ப்பங்களிலே காரியங்கள் வாய்க்கும், அது எங்களுக்கு சமாதானமற்ற நிலைகளை கொண்டு வரும். ஆனா நாங்கள் அந்த உடனே நாங்கள் நினைத்து விடுகிறோம் இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி. ஆண்டவர் கற்றுத்தரும் பொழுது கூட, ஜெபத்திலும் கூட ஆண்டவர் கற்றுத்தந்தார், உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஏன்னு சொன்னால் பரலோகத்திலே அவருடைய சித்தம் மாத்திரம் நடைபெறுகிறபடினால் அங்கே பிரச்சனைகள் இல்லை, அங்க ட்ரபிள்கள், அங்க எந்த விதமான காரியங்களும் அங்கே குழப்பமாக இல்லை. அதுபடியாத்தான் ஆண்டவர் என்னத்தை சொல்றார், பூமியிலேயும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அநேக ஆசைகள் உண்டு, எங்களுக்கு அநேக திட்டங்கள் உண்டு, அநேக பிளான்ஸ், அநேக பிள்ளைகளை குறிச்சு, வீட்டை குறிச்சு, எங்களோட வேலை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு எங்களோட மண்டைக்குள்ள அநேக காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் விருப்பமான வேலையில மாத்திரம் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறோம். விருப்பம் இல்லாத வேலைகள் அல்லது தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி அந்த வேலையில துணிகரமாக எங்களுடைய சித்தங்கள் அடிப்படை செய்து துக்கங்களும் அடைந்திருக்கிறோம், மோகங்களும் உடைபட்டிருக்கிறோம். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் அது நல்லதோ கெட்டதோ ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தம் கேட்டு நடந்தால் அது எங்களுக்கு வெற்றியாக முடியும். அதற்கு ஆண்டவர் மறுமொழி, சரியான மறுமொழி தருவார். சில வேளைகளிலே இல்லை என்று ஆண்டவர் சொன்னாலும் தாயின் கற்பத்திலே எங்களை உருவாக்கினவர், எனக்கு 50 வயசு 51 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாத பொழுது ஆண்டவருக்கு தெரியும் நான் இருப்பேன் என்று சொல்லி, ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டால் 50 எனக்கு 75 வயது வரும் வரைக்கும் ஆண்டவருக்கு எப்படியான காரியங்களை எனக்கு நடத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அது சில வேளையில தாமதமாயினாலும் அது நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இருந்தால் ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல மறுமொழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இதே வசனத்திலே விசுவாசத்தையும் குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் தருவார் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசம். பாடல்கள் அநேகம் அநேகம் அநேகம், வாக்கு தத்தங்கள் அநேகம் அநேகம், கண்ட மாற்றிக்கு நாங்கள் படிச்சு கொண்டு போகிறோம். ஆனால் இதயத்தில இருந்து அவைகளை தியானிக்கிறது மிகவும் குறைவென்று நான் நினைக்கிறேன். எல்லாத்திலும் நானும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏனென்றால் விசுவாசம் என்கிற சாமான் நாங்கள் அநேக பிரசங்கங்களிலே கேட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் நினைக்கிற பொழுதுதான் நான் ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக சங்கீதம் 23 யாருக்கு தெரியாது? எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் கேட்டாலும் தெரியும். முதலாவது வசனமே கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்கு பிறகு அழுகு, அதுக்கு பிறகு துக்கம், அதுக்கு பிறகு முணுமுணுப்பு. தாழ்ச்சி அடையேன் அடையேன் தான், என்ன கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. That's it. அப்ப அதுக்கு பிறகு என்ன? அதுக்குள்ளேயும் போயிட்டு பயம் பயம் பயம். அப்ப இந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவரை நம்புறதுல என்ன பிரயோஜனம்? என்னத்துக்காக இந்த தேவனை நாங்கள் புரிச்சு கொண்டோம்? இதே பயம் எங்களுக்கு முதலும் இருந்தது,
இதே நடுக்கம், இதே புறங்கூறுதல், இதே பொறாமை, இதே காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முதலே இருந்துச்சுன்னா என்ன ரீசனுக்காக நாங்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டோம்? ஆகவே அந்த விசுவாசத்திலே நாங்கள் வாக்குத்தத்தங்கள் எக்கச்சக்கமாக சொல்லப்படுகிறது. நீர் என் பலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அசைக்கப்படுவதில்லை. அது சபையிலேயும் ஆராதனை நேரம் மட்டும் இல்லை, வெளியிலேயும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்க முடியாது. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது வலது கரம் என்னை தாங்கும். ஆண்டோட வலது கரம் பராக்கிரமம் உள்ளது. அது ஆக முடிக்கவும் எல்லாரும் தொடவும் இல்லாது. உன்னை தொடுகிறான், உன் கண்மணி, ஆண்டோட கண்மணியை தொடுகிறான். அவ்வளவுதான். ஆகவே இப்படியான காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஏன் நாங்கள் கலம்ப வேண்டும்? ஆகவே நாங்கள் விசுவாசத்திலே தேவனோடு பேசுறதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பேசுறது ஆண்டவர் எனக்கு தருவார், திரும்ப ஆண்டவரும் என்னோட பேசணும். அல்லது ஒன் வே டாக்கிங். அது 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 என்னோட கலைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆண்டவரும் திரும்ப எனக்கு மறுபடி தர வேண்டும். அதுதான் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். இப்ப நாங்க பார்க்க போறோம். ஆண்டவர் இப்ப எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், அதாவது எப்படி அவரோட பேச வேண்டும், எப்படி பேசினால் தான் நான் உனக்கு காரியங்கள் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லி தருகிற காரியத்தை பார்க்கும் பொழுது துக்கமாகவும் இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரோடு, அது ஆண்டவருக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து முடித்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இங்கே ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், மிகவும் கவனமான ஒரு வசனம். இப்படிப்பட்டவர்களும் ஜெபம் செய்கிறார்கள். வேதத்தை கேட்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், அடங்க மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம், தேவன் சொன்ன மாதிரி எல்லாம் அவருடைய சித்தத்துக்கு செய்ய மாட்டோம், அவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற மாட்டோம், ஆனால் ஜெபம் செய்வோம். இப்படியான கூட்டமும் உண்டு என்றுதான் ஆண்டவர் இங்கே எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வேதத்தை கேட்காதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும். அப்ப அவனும் ஜெபம் செய்கிறான், அவனும் நினைக்கிறான் நான் கர்த்தரோடு பேசுகிறேன் சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது அருவருப்பானது. இது நாங்களும் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு செய்கிறோம். நான் சொல்ல 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 ஜெனிஃபர் அல்லது டேனியல் செய்யாம விட்டுட்டு அம்மாவோட ஹச்சுக்கள் அம்மா செய்யத்தான் வேணுமென்று எதிர்பார்க்கறது நியாயமா? இல்ல. நான் நினைக்கிறது, நான் போட்ட கட்டளை, நான் போட்ட காரியங்களை அவங்க செய்யாம என்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. இது நான் உலகத்தாயே செய்ய மாட்டேன்னு சொல்லக்குள்ள வானாதி வானத்தையும் பூலோகத்தையும் படைத்த ஒரு தேவன், மகா பயங்கரம் உள்ள கிருபை உள்ள இரக்கம் உள்ள தேவனிடத்துல நான் அப்படி துணிகரமாக காரியம் செய்ய முடியும்? ஆகவே இப்படியான கூட்டங்களும் உண்டு. இந்த கூட்டத்துக்குள்ள நாங்கள் போய்விடக்கூடாது. வேதத்தை கேட்க மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடிச்சு, எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அடம் பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு ஆனா நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிறது, இது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. தேவன் அருவருப்பு என்று சொன்னால் அது நிச்சயமாக அருவருப்பு தான். நாங்களே சும்மான காரியத்துக்கு எல்லாம் சொல்றோம், ஆனா தேவன் அருவருப்பு என்று சொன்னார் சொன்னால் அதை நாங்களுக்கு தெரிவிக்க முடியாது. அடுத்ததாக சொல்லுகிறார் சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அப்ப அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவங்களும் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றதுதான் இதுல அர்த்தம். அக்கிரம சிந்தைன்னு சொன்னால் இதுக்கு நான் விளக்கம் தருத்தவே இல்லை. எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொண்டால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சிந்தை எப்படியானது, மற்றவர்களோட எங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே இந்த எல்லாத்துடைய அர்த்தம் என்ன சொன்னால், அக்கிரம சிந்தை கொள்ளுகிறவனும் ஜெபம் செய்கிறான், ஆனா தேவன் கேட்க மாட்டான். தேவன் கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவன் அதை ருசி பார்த்திருக்கிறான். ஆகவே இப்படியாக நாங்கள் எங்களுடைய இதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டு விட்டு ஆண்டவரோடு துணிகரமாக பேசுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, ஒரு தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் முன்னேறக்கூடாது. அது இதை தேவன் விரும்பவும் இல்லை. இதன் மூலமாக நாங்கள் மன மகிழ்ச்சி இல்லை, மன மடிவை தான் தேடிக்கொள்வோம். கடைசியாக சகரியா 7:12-13. அவனோட சொல்ல வேண்டியது 12:13. சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதோ
நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் ஒரு அறிவுறுத்தல் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகளை கொண்டு போதகர்கள், எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டாம், நாங்கள் இப்ப நவீன உலகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு போதகர்கள், ஊழியக்காரர்கள் வந்து போகிறார்கள், அல்லது வயதுக்கு மூத்தவர்கள் வருகிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்படியானவருடைய போதகத்தையும் நாங்கள் கேட்காமல் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு என்ன நான் வேணும், ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வேணும், அவ்வப்போது எங்களுக்கு வேண்டும், அது ஆண்டவருக்கு தெரியும் நல்லா. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீங்க கூப்பிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் உங்களுக்கு மறுபடி சொல்ல மாட்டேன். நீங்க என்னோட கதைக்க வருவீங்க, நான் வாயை மூடிட்டு இருப்பேன். இது இது நல்லா இருக்கா? ஒரு தெய்வம் எங்களுக்கு சொல்லுவார், நாங்க என்ன தெய்வத்துக்கு தான் ஓடி வந்துடும், எனக்கு எல்லாமே நீர் தான், உண்மை எல்லாமே எனக்கு யாரு உண்டு ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் சொல்லி பாட்டு படிச்சு ஆண்டவர் ஓடி வரோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்பீங்க, நான் தர மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இது துக்ககரமான காரியம். ஆகவே இப்படியாக செய்கிற இந்த ஜெப கூட்டத்துக்குள்ளே நாங்கள் இல்லாமல் தேவனோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள அவர்கிட்ட இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அன்பு, பொறுமை, சாந்தம், கிருபை, இரக்கம், இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள, நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவனை காசை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோ இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த இரக்கத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறதுக்கு பெற்றுக்கொண்டால் ஜெபத்தின் மூலமாக, ஜெபம் என்று சொல்வதை விட இயேசுவோடு பேசுறதன் மூலமாக எங்களோட மனமகிழ்ச்சியை இந்த நாட்களிலேயும் இனி வருகிற நாட்களிலேயும் எங்களுடைய ஜெப முறையை மாற்றிக்கொண்டு தேவனோடு இடைப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல வார்த்தை ஜெபம். அருமையாக சகோதரி அநேக விளக்கங்களை கொடுத்திருந்தார். இதற்கு முந்தி பாஸ் சொல்றது போல விளக்கம் தேவையில்லை, அநேகருக்கு விளங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் சுருக்கமாக நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் இந்த மேலும் பிள்ளைகள் மேலும் நம்முடைய சபை மேலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்.